வணக்கம் நண்பர்களே, மற்றொரு கலந்துரையாடலில் இணைந்து கொள்கிறோம். இன்றையும் வழமை போல இலங்கையுடைய சூழல்ல மிக முக்கியமானது சுற்றுலாத்துறை. இன்றைக்கு இதுவரை நாங்கள் தொட்டிராத இலங்கையினுடைய சுற்றுலாத்துறை தொடர்பில் சுற்றுலாத்துறையினுடைய வடக்கு கிழக்குக்கான ஆலோசகராக நியமிக்கப்பட்டிருக்கின்ற நாலேஜ் பூல் என்கின்ற அமைப்பை உருவாக்கி இயக்கி வருகின்ற கலாநிதி ஜெகநாதன் விவேகானந்தன் அவர்கள் எங்களோடு இணைந்து கொள்கின்றார். விவேகானந்தன் அவர்கள் தேசம் குரல் தேசம் டியூப் நேயர்களுக்கு புதியவராக இருந்தாலும் இலங்கையினுடைய சுற்றுலாத்துறையில் நன்கு அறியப்பட்டவர், வடக்கு கிழக்குள்ள தமிழ் மக்கள் மத்தியிலும் அறியப்பட்டவர். வணக்கம் விவேகானந்தன். வணக்கம். என்னென்றால் இப்ப இலங்கையினுடைய பொருளாதாரத்தினுடைய முதுகெலும்பாக இப்ப சுற்றுலாத்துறை தான் மாறி வருகின்றது. இப்ப தேயிலை பெருந்தோட்ட பயிற்சிகள்ல இருந்து தேயிலை ரப்பர் போன்ற மற்றும் ஆடை தொழிற்சாலைகள் போன்றவற்றில இருந்து சுற்றுலாத்துறை ஒரு மிக முக்கியமானதாக வருகிறது. ஆனா வடக்கு கிழக்குல இது எப்படி உணரப்பட்டிருக்குது சுற்றுலாத்துறை? வடக்கு கிழக்குல ஏதாவது மாற்றங்கள் அண்மையில நிகழுதா? உங்கள்ட்ட ஏதாவது திட்டங்கள் இருக்கா? இது ஒரு நல்ல ஒரு கேள்வி. முதலாவது வடக்கு கிழக்கு மாகாணத்தை நாங்கள் எடுத்துக்கொண்டால் கிழக்கு மாகாணம் வடக்கு மாகாணத்தை விட கொஞ்சம் மேலதான் இருக்கின்றது. வடக்கு மாகாணம் தான் கடைசியா இருக்கின்றது. உதாரணத்துக்காக ஒரு ஜெர்மன் நாட்டவர் கூகுள்ல போய் நான் ஸ்ரீலங்கான்ற ஒரு நல்ல இடத்துக்கு விசிட் பண்ண போறேன்னு சொல்லி டைப் பண்ணினால் யாழ்ப்பாணம் 19வது இடத்துல வரும். வட மாநிலத்தில் இருக்கிறது 19வது 20வது இடத்துல வருகின்றது. ஆகவே உண்மையை சொல்ல போனா நாங்கள் எவ்வளவுதான் யாழ்ப்பாணம் வட மாநிலம் என்று நாங்கள் பெரிய மார்பு தட்டினாலும் சுற்றுலா ரீதியாக கடைசியாகத்தான் இருக்கின்றது இந்த வட மாகாணம். நான் இன்று பதவியேற்று 30 நாள். அண்மையில் ஜனாதிபதி கூட இங்கு பொங்கல் விழாக்கு வந்திருந்தார். அவர் முன்பு நான் ஒரு சபதம் எடுத்திருந்தேன், வடமாகாணத்தை இந்த மற்ற மாகாணங்கள் ஒப்பிடும் பொழுது குறைவா இருக்கின்ற சுற்றுலாத்துறையில மிகவும் பின்தங்கி இருக்கின்ற வடமாகாணத்தை முதலாவது இடத்துக்கு கொண்டு வருவேன் என்ற ஒரு சபதத்தை அவருக்கு முன்னாலே எடுத்திருந்தேன். அவரும் அதை பாராட்டி செய்யுங்கள் என்று சொல்லி தட்டிவிட்டு சென்றார். ஆகவே இத கடைசியாக இப்பொழுது இருக்கிற மாநிலத்தை நீங்கள் திடீரென்று முதலாவதா கொண்டு வரதுன்றது பெரிய சிக்கல், சாத்தியம், ஒரு பெரிய ஒரு பிரச்சனை தான். அதுக்கு என்ன மாற்றங்களை செய்யணும் என்று நீங்க நினைக்கிறீங்க? இப்ப முதலாவதா வர வேண்டாம், நீங்கள் முதல் 10க்குள்ள வாரதுக்கே நீங்கள் என்னத்தை செய்யணும் நினைக்கிறீங்க? ரைட். இப்ப இருக்கிற நீங்க நார்மலா எடுத்துக்கொண்டீங்கன்றால் ஒரு வடக்கு மாநிலத்தை எடுத்துக்கொண்டால் நீங்க அந்த வேலனை சைட்டால மண்டதீவு வேலனை சைட் நைனாதீவால போய்க்குள்ள இருக்கிற அந்த அழகு வேற எங்கேயுமே இல்லை. இதை ஒரு அண்மையில விசிட் பண்ணின ஜனாதிபதி என்னிடம் சொல்லியிருந்தார். அண்மையில் வேலனைக்கு போயிட்டு தான் திரும்பி வந்தேன் என்று சொல்லியும் அந்த அழகை கண்டு தான் சொற்பினார். இப்படி ஒரு இடம் இலங்கையில் எந்த ஒரு இடமும் இல்லை. இது சரியாக அடையாளப்படுத்தப்படவில்லை, சரியாக மார்க்கெட் அதாவது சந்தைப்படுத்தப்படவில்லை. மற்றது ஒரு பேசிக் ஃபெசிலிட்டிஸ். இப்போ உதாரணத்துக்கு நீங்க நைனாதீவு கோயிலுக்கு போனால் கூட பார்க்கலாம், ஒரு 5 பேர் வெளிநாட்டவர்கள் போனால் ஒரு இருந்து தங்கி ஒரு சிற்றுண்டிய உண்ணுவதற்கு ஒரு ஒழுங்கான இடமே இல்லை. இதே நீங்கள் கோலுக்கு போனீங்கன்னு சொன்னால் கோல்ல கோட்டை என்ற இடம் இருக்கு. அங்க போனீங்கன்னா ஒரு 1000 பேர் இருப்பாங்க. இன்றைக்கு இந்த டைம் போனீங்கன்னா 1000 பேருக்கு குறைவா இருக்காது. அங்க எல்லா ஃபெசிலிட்டியும் இருக்கு. ரெஸ்டாரண்ட் இருக்கு, ஜூஸ் கடை இருக்கு, நல்ல வாஷ்ரூம் இருக்கு, நல்ல உட்கார்ந்து பேசக்கூடிய ஒரு அமைதியான சூழல் அங்க இருக்கு. ஆனால் அது இங்க வடமாகாணத்துல மிஸ்ஸிங். காரணம், எங்களுடைய யுத்தத்தின் மூலம் 30 வருட உள்நாட்டு யுத்தத்தின் மூலம் நாங்கள் 30 வருடம் பின்தங்கி இருப்பது என்பது அது உறுதியான உண்மையான விடயம். ஆனால் நான் பல திட்டங்களை வைத்திருக்கின்றேன். முதலாவது இந்த இப்ப இருக்கிற பெஸ்ட் டெஸ்டினேஷன் உதாரணத்துக்கு எடுத்துக்கொண்டீங்கன்னா நைனாதீவு, நாகபூசணியம்மன் கோயில், பழமை வாய்ந்த நெடுந்தீவு, கஜோரினா பீச், நல்லூர் கல்ச்சரல் டூரிசம் நல்லூர். அதே மாதிரி இன்னைக்கு ஒருத்தருக்கும் தெரியாது மன்னார் என்று சொன்னால் ஒரு ட்ரெடிஷனல் ஹிஸ்டரி உள்ள இடம். அரிப்புக்கோட்டையில இருந்து மன்னார் கோட்டையில இருந்து தலைமன்னார் கோட்டையில இன்றைக்கு வர இந்தியர் டூரிஸ்ட் எல்லாரும் மன்னாரை விரும்புறாங்க. காரணம் அந்த தொடர்பு இருக்கு அவங்களுக்கு. ராவணன் அந்த ராமர் அந்த காவியத்துல மன்னார் தொடர்பு இருக்கு. சோ அப்படி நல்ல இடங்கள் இருக்கு. அந்த இடத்துக்குரிய சகல டெஸ்டினேஷனுக்குரிய சகல ஃபெசிலிட்டிஸையும் நாங்க முதல் கொடுக்க வேணும். அவை என்ஜாய் பண்றதுக்கு. நீங்க நிறைய இடம் எடுத்து அங்க இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் பிரச்சனை ஒன்று இருக்குல்ல, இந்த சுற்றுலா மையங்களை அல்லது சுற்றுலா தலங்களை இணைக்கிறதுக்கான அந்த ரோட் வசதிகள், நீங்க குறிப்பிட போல இந்த மலசல கூட வசதிகள், இந்த பிரச்சனைகள் என்னட்டு தீர்க்க போறீங்க இதுகளை?
அதுக்குத்தான் அண்மையில் நான் ஜனாதிபதியை சந்தித்திருந்த பொழுது நான் அவர்கிட்ட சொன்னேன், சார் இந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ஃபெசிலிட்டிஸை நாங்கள் மேம்படுத்த வேணும், எங்களுக்கு மேலதிகமான நிதியை தந்து உதவும்படி கேட்டிருந்தேன். அதற்கு பின்பு முந்தின நாள் ஒரு கடிதம் இமெயில் வந்திருக்கு எனக்கு, நீங்கள் சிறிய நல்ல ஒரு திட்டத்தை முன்வையுங்கள், அதாவது இந்த அமைச்சு சுற்றுலா வெளிநாட்டு அலுவலர்கள் அமைச்சிற்கு நாங்கள் நிதி தருவதற்கு எந்த நேரமும் தயாராக இருக்கிறோம் என்ற ஒரு நற்செய்தி வந்திருக்கின்றது. இன்று கூட நான் நைனாதீவுக்கு போயிருந்தேன், எழுவதீவு போயிருந்தேன், கைட்ஸுக்கு போயிருந்து என்ன மாதிரியான இன்ஃப்ராஸ்ட்ரக்சர். இன்றைக்கு நான் போயிருந்தேன் கைட்ஸ் ஜெட்டி, அங்க ஒரு டாய்லெட் கூட இல்லை. யாராவது வந்தா இருந்து அந்த வெயிட்டிங்னு சொல்லுவாங்க, வெயிட்டிங் ரூம், அந்த வெயிட்டிங் ரூம் கூட அங்க ஒழுங்காக அமைக்கப்படவில்லை. சோ அதெல்லாம் நாங்க செய்ய போறோம். ஆனால் என்னதான் பேசிக் ஃபெசிலிட்டி இருந்தாலும் அந்த எங்கள் இடத்தை பற்றி மற்ற இடத்துக்கு மார்க்கெட் செய்யப்பட வேண்டும். அது 2வது விடயம். இந்த மார்க்கெட்டிங் அது குறிப்பாக சொல்லிக்கணும். மன்னார்ல சுற்றுலா மையங்கள் இருக்கிறது, யாழ்ப்பாணத்தில் இருக்கிறது, மற்ற 3 மாவட்டங்களையும் பொறுத்த வரைக்கும் அது அங்கேயும் குறிப்பிடத்தக்க. கிளிநொச்சியில நான் நினைக்கிறேன் ஒரு சில இடங்கள் இருக்கிற அந்த இயற்கை வனப்போன்று இருக்க நினைக்கிறேன், குளங்கள் போன்ற விஷயங்கள். அதாவது அங்க கிளிநொச்சி குளம் வந்து இருக்கு, நல்ல ஒரு நேச்சுரலான இடம். அதை நான் என்ன மாதிரின்னு சொன்னால் இந்த அக்ரோ பேஸ்ட் டூரிசத்தை நாங்க அங்க செய்யலாம். அக்ரோ பேஸ்ட் டூரிசம் கிளிநொச்சி நீங்க என்ன இடத்து போட்டாலும், முல்லைத்தீவுல நல்ல ஒரு பியூட்டிஃபுல் பீச் இருக்கு. அந்த மாதிரி பீச்சை நான் அண்மையில ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் ஃபோரம் ஒன்று நடந்தது, அதாவது மாநாடு, அதுல கூட சொல்லியிருந்தேன், முல்லைத்தீவு பீச் மாதிரி வடிவான பீச் இலங்கையில எங்கேயுமே இல்லை. நல்ல நீட்டு, நல்ல வடிவா இருக்கும், நல்ல லொகேஷன், நம்பர் 1. அதே மாதிரி கிளிநொச்சிய மாதிரி குளங்கள் உள்ள சுத்தி வர உள்ள வயல், அந்த காட்சி எங்கேயுமே இல்லை. உதாரணமா நீங்க பூனேரிக்கு போனா கூட, பூனேரில இருந்து இந்த கிளிநொச்சிக்கு போற அந்த பாதை உங்களுக்கு நல்லா தெரியும், பார்க்கவே ரொம்ப அழகா இருக்கும். அதனால நான் இப்ப என்ன செய்யறேன்னு சொன்னால், இந்த சில ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ரிசர்ச் செய்ய விரும்பினோம், டூரிசம் ரிசர்ச், அக்ரோ ரிசர்ச்ல இப்ப நிறைய இளம் மாணவர்கள், இப்ப கிட்டடியில கூட 5 பேர் வந்திருந்தவே ரஷ்யால இருந்து, அவர்கள் இந்த நேச்சுரல், அதாவது எக்கோ டூரிசம் என்று சொல்ற அக்ரி டூரிசம், எக்கோ டூரிசம், அதைத்தான் விரும்புகின்றார்கள். அதுக்கு ஒரு முக்கியமான விஷயம் என்றால், இலங்கையுடைய நிலப்பரப்பின் 3 பகுதி வடமாகாணத்துக்குள்ள இருக்குது, வடக்கு கிழக்குக்குள்ள இருக்குது. அதே மாதிரி 3 கடல் பரப்பு, இலங்கையினுடைய 60% கடல் பரப்பு வடக்கு கிழக்குல தான் இருக்கு. ஆனா இதுகளை நாங்கள் மற்றது இலங்கையின் சனத்தொகை அடர்த்தி குறைந்த 5 மாவட்டங்கள்ல 4 மாவட்டங்கள் வடமாகாணத்துல இருக்கு. அப்ப இதை எப்படி டூரிசத்துக்காக மாத்தலாம் நான் நினைக்கிறோம். இதை நீங்க சொன்ன சரி. இப்ப பீச், இந்த கடல் பகுதியை நீங்க இலங்கையின் மெப்ப பார்த்தாலே தெரியும், மேல காங்கேசன் துறையில இருந்து இங்கால பக்கம் திருவோணமலை, மட்டக்களப்பு அப்படியே பீச், அங்கால அப்படியே வந்தீங்கன்னா மன்னார், முல்லைத்தீவு வேற இது. இப்ப என்னன்னு சொன்னால், இங்கால நீங்க மற்ற இடங்களை தெற்கு எடுத்தீங்கன்றால், கொழும்புல கோல் ஃபேஸ் இருக்கு, கோல் இருக்கு, வெலிகமை இருக்கு, மாத்திரை இருக்கு. அங்கால போனீங்கன்னா மட்டக்களப்பு, அம்பாறை, அருகம்பே. இன்னைக்கு அருகம்பே எடுத்துக்கொண்டீங்கன்றால் ஒரு நாளைக்கு 2000 பேர் போறாங்க குறைஞ்சது. நீங்க ஒரு ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் எடுக்கலாம், 2000 பேர் போறாங்க அருகம்பேக்கு. ஆனால் கச்சோர்னா பீச் ஒரு பெரிய பீச் இருக்கு, இங்க வார டூரிஸ்ட் அளவு 15, 20, சாட்டர்டே சண்டே 60. அப்ப இது ஒரு பெரிய ஒரு வீழ்ச்சி எங்களுக்கு. ஏன் இந்த கஜோர்னா பீச், கேகேஎஸ் பீச், பொயின்பிட்ரோ பீச், நீங்க சொன்ன மாதிரி மன்னார், இதெல்லாம் ஒரு சுத்தி வர கடல். அதனாலதான் இப்ப கவர்மெண்ட் என்ன செய்யறாங்கன்னு சொன்னால், மெரைன் டூரிசம் இந்த பீச்சை எப்படி டெவலப் பண்றது, அதுக்கு ஃபண்டும் தந்திருக்கிறாங்க எங்களுக்கு அரசாங்கம். 7 தீவுகள் இருக்கிறதும் ஒரு பெரிய வளம் தானே. நிச்சயமா இந்த 7 தீவு மாதிரி வேற எந்த இடத்துலயுமே இல்ல. இது ஒரு பெரிய ஒரு வளம். இப்ப இதுல நாங்க ஒண்ணு இன்டர்நேஷனல் டூரிசம், சர்வதேச நாடுகள்ல இருந்து வர்றது, மற்றது அயல் நாடு இந்தியாவில இருந்து வரக்கூடிய கொஞ்சம் சீப்பான, தெற்காசியாவில இருந்து வரக்கூடிய கொஞ்சம் குறைந்த செலவோட விடுமுறையை கழிக்க விரும்புறவர்கள், அடுத்து உள்நாட்டு தென்பகுதியில இருந்து வரக்கூடிய சிங்கள மக்கள் எல்லாமே இந்த டூரிசத்துக்குள்ள வரும் தானே அது. ஆமா, நிச்சயமா. தீவு எடுத்துக்கொண்டீங்கன்றால், இப்ப நீங்க வடிவா சொன்னீங்கன்னா நெடுந்தீவு இன்னும் அந்த பழமை அப்படியே இருக்குது. அந்த மதில் கூட சுண்ணாம்புகளால கட்டப்பட்டிருக்கும், அந்த புறா கூடு கூட அது அந்த நேரத்துல இருந்து அப்படியே இருக்கும். அப்படியே அந்த பீச் இருக்கிற அந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்னு சொல்லுவீங்களே, அந்த நெடுந்தீவு இன்னும் பழமையாவே இருக்குது. அது ஒரு பிளஸ் பாயிண்ட். அதுக்கு எல்லோரும் யாழ்ப்பாணத்துக்கு வாராக்கள் கூடுதலா கேட்கறது நெடுந்தீவுக்கு போகலாமாண்டு. அதுக்காக வேண்டி நாங்கள் இந்த சரியான போட் சர்வீஸ் இல்ல. நான் முந்தி சொன்ன மாதிரி
வார வெள்ளக்காரங்களோ அல்லது லோக்கல் டூரிஸ்டோ ஒரு சவுத்ல இருந்து வர டூரிஸ்டுக்கு வந்து சரியான போக்குவரத்து இருந்தா தான் அவர்கள் என்ஜாய் பண்ணுவாங்க. இப்ப அங்க வந்து போட் வந்து 2 தான் இருக்கு. ஒன்று வந்து காலையில 8 மணிக்கு, அப்புறம் 10 மணிக்கு, அங்க இருந்து 2:30, அங்க இருந்து 4:30. இப்ப 2 சர்வீஸ் தான் இருக்கு. அதுக்காக வேண்டி நான் இப்ப அண்மையில சந்திரசேகரன் அமைச்சரை சந்திச்ச போதும், ஜனாதிபதியை சந்திச்ச போதும் நான் கேட்டுக்கொண்டது, இந்த போட்ஸ் நல்ல வெள்ளக்காரங்க பயணிக்கக்கூடிய நல்ல தரமான போட்ஸ் இருந்தாலே டூரிசம் நல்லா வளரும். அந்த கரவன் பார்க்க வந்து அப்படியான தனியார் நிறுவனங்களால் அமைக்கப்படும். கிட்டத்தட்ட ஒரு கடற்கரையை சுத்தி ஒரு 1000 கரவன் நிறுத்தப்பட்டு அது ஒரு கிட்டத்தட்ட ஒரு 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 கிராமம் மாதிரியே இருக்கும். அங்கே ஒரு கடை இருக்கும், கோச்சிங் இருக்கும், எல்லா வசதியும் இருக்கும். அவர்கள் அங்க ஒரு 3-4 நாள் நின்று தங்கி போறதுக்கான அது இவ்வாறான விஷயங்களை வந்து நாங்கள் உண்மையிலே அந்த தீவு பகுதிகள் அமைக்கிறதன் மூலம் அது வந்து மக்களுக்கு கொஞ்சம் ஒதுக்குப்புறமாகவும் இருக்கும். அதே நேரம் அவர்கள் தங்களுடைய நல்லா இருக்கும். விரும்பின நேரம் யாழ்ப்பாணத்துக்கு வந்து போகக்கூடியதாக இது இவ்வாறான திட்டங்கள் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்காங்க. இருக்கு நிச்சயமாக. இப்ப நீங்க உதாரணத்துக்கு கபானா, இப்ப நீங்க சில இடங்களுக்கு போனீங்கன்னா தெற்குல மிரிஸ் என்று சொல்லி ஒரு பீச் இருக்கு. மிரிச சூப்பர். நான் பார்த்த இடத்துக்குள்ள அப்படி ஒரு பீச்சை நீங்க காணவே முடியாது. காரணம் அங்க நிறைய கபானா இருக்கு. நீங்க சொல்றது கோலுக்கு கிட்ட இருக்கிறதா? மிரிச பீச். நான் அது வந்து ஒரு காட்டு பாதைக்காலேயே கடலுக்குள்ள போற மாதிரி ஒரு உணர்வு. அப்படி நான் வந்து போயிருந்தேன் காலைக்கு. அருமையான ஒரு இடம் தான் அது. அப்படி ஒரு இடமா தான் நாங்க இங்க கொண்டு வர்றதுக்கு கபானா கட்டணும். அதுக்கு என்ன சொல்லணும்னு சொன்னா எங்களுக்கு அவ்வளவுக்கு ஒரு நிதி வசதி இல்ல. இந்த முறை நான் அண்மையில நீங்க கேள்விப்பட்டீங்களோ தெரியாது, நொதர்ன் இன்வெஸ்ட்மெண்ட் நடந்தது. அதுல கணக்கு இன்வெஸ்டர்ஸ் வந்தபோது நான் செய்து அவைட்ட ஒரு மீட்டிங்ல ஓப்பனாவே நான் ரிக்வெஸ்ட் பண்ணினான், ஏன் நீங்கள் கபானான்றத பீச்சுக்கு பக்கத்துல ஒரு பிரதானமாக 50 கபானா மிரிச மாதிரி 50 கபானாவை கட்டிட்டு 50 கபானாவையும் சுத்தி ஒரு பூக்கொண்டு மாதிரி வச்சு அதுல இருந்து பேசஞ்சர்ஸ் வார டூரிஸ்ட் அப்படியே பீச்சுக்கு வாக்கிங் பார்க்கண்டு செய்து அப்படியே பீச்சில் அவை குளிப்பினும். அதே மாதிரி அதுல ஒரு ஸ்போர்ட்ஸ் அதுக்கு வந்து அதாவது ஸ்ரீலங்கா நீங்க சொன்ன அந்த சுத்தி வர இருக்கிற அந்த கடல் வந்து சரியான வளம். இன்னைக்கு மெரைன் ஸ்போர்ட்ஸ் செய்யறதுல கோலும் மிரிச பீச்சும் அருகம்பே பீச்சும் இருக்கு. சர்ஃபிங் என்றால் அருகம்பே பீச். அது அப்படியே பிராண்ட் பண்ணிட்டாங்க. அந்த பிராண்டிங் வந்து இங்க மிஸ்ஸிங். காரணம் அங்க வந்து அருகம்பே சுத்தி வரையே அது ஒரு காணிவேல் மாதிரி இருக்கும். பின்னர் 5 மணிக்கு போனீங்கன்னா இரவு 12 மணி வரை காணிவேல் மாதிரி இருக்கும். ஆனால் இங்க யாழ் மாவட்டத்தை வடமானத்துல 6 மணியோட எல்லாம் க்ளோஸ். இந்த தென்பகுதியை எடுத்தோம் என்று சொன்னால் அவர்களுக்கும் இந்த சுற்றுலா பயணிகளுக்குமான உறவுன்றது கிட்டத்தட்ட ஒரு மிக நீண்ட காலமாக அந்த உறவு இருக்கு. அவர்கள் அதுக்கேற்ற மாதிரி தங்களுடைய வாழ்க்கையை கூட கொஞ்சம் மாற்றி அமைச்சிருக்கிறார்கள். இப்ப இந்த வில்லேஜ் கம ஃபுட் அண்ட் வில்லேஜ் விருந்தெல்லாம் வச்சு அது இப்ப பாஸ்கரன் செய்ய முற்பட்டு இருக்கிறாரு நினைக்கிறேன் நீங்க இதுல ரீச்சால. ஆனால் இதே வடக்குல இருக்கிற மக்களுக்கு வந்து இந்த சுற்றுலா பயணம் சம்பந்தமான ஒரு விழிப்புணர்வு இருக்கா, அல்லது அவர்கள் அந்த சுற்றுலா பயணிகளை வரவேற்கிறதுக்கான அந்த மனோநிலையில்? இது ஒரு மிக அருமையான கேள்வி. இதுல நான் இங்க ஸ்ட்ரகிள் பண்றேன். உதாரணத்துக்கு எங்களோட சுற்றுலாத்துறை வீழ்ச்சி அடைந்ததுக்கு காரணம் இங்க எவருமே வந்து பொதுமக்கள் சரிதானே, வந்து குடாநாட்டு மக்கள் வடமாகாண மக்கள் சுற்றுலாத்துறையில தண்ட புள்ளைய அனுப்புறதுக்கோ அல்ல தண்ட மகனை அனுப்புறதுக்கோ எவருக்குமே விருப்பம் இல்லை. இதால ஒரு பெரிய ஒரு வீழ்ச்சி இருக்கு. இதே நீங்கள் சவுத்துக்கு போனீங்கடா, கொழும்புக்கு போனீங்கன்னா கொழும்பு ஹோட்டல்ல ரிசப்ஷன்ல இருந்து கிச்சன் வரையும் ரெஸ்டாரண்ட்ல இருக்கிறது வந்து கேர்ள்ஸ், நல்ல ஃபீமேல்ஸ் தான் இருக்குது. இங்க எடுத்துக்கொண்டீங்க என்றால் ஒரு சரியான ஒரு பிரச்சனை இருக்கு, மேன் பவர், அதாவது வந்து ஹாஸ்பிட்டாலிட்டி ஒர்க் ஃபோர்ஸ். இது இங்க குறைவா இருக்கிறபடியால இங்க கன பேர் உண்மை எனக்கு நல்லா சொல்றேன், இதுல ஒழிக்கிறதுக்கு ஒன்றுமே இல்லை. இந்த லோக்கல் டூரிஸ்ட், அதாவது வந்து சதம், அதாவது வந்து வேற மாவட்டங்கள்ல இருந்து வர ஆட்கள் குறைஞ்சு கொண்டே போகுது. அதால நான் ஒரு மெக்கானிசம் ஒன்று இந்த முறை செய்திருக்கிறேன். எல்லா ஹோட்டலியர்ஸ் எல்லாரையும் கூப்பிட்டு இந்த நீங்க கொடுக்குற சர்வீஸ் நல்ல ஸ்டாண்டர்டா இருக்கும். இப்ப நீங்க கட்டாயம் நான் யாழ்ப்பாணத்துல இப்ப இருக்கிறேன், பொய்யன்னு சொல்லக்கூடாது, கொழும்புல இருக்கிற ஹோட்டல்ல கொடுக்குற சர்வீஸுக்கும் ஜெஃப்னால ஒரு ஹோட்டல்ல கொடுக்குற சர்வீஸுக்கும் 95% டிஃபரெண்ட் இருக்கு. அப்ப இங்க எங்கேயோ ஒரு பிழை இருக்கு. காரணம் நீங்க சொன்ன மாதிரி இங்க இன்ட்ரெஸ்ட் இல்ல. இப்ப ஒரு சவுத்துல ஒரு ஹோட்டல் எடுத்தீங்கன்னா அந்த ஒரு வேலைக்கு வந்தா
ஒரு 20 வருஷம் நின்று பிடிப்பார். இதே நீங்க கிளிநொச்சியில இருந்து அல்லது முல்லைத்தீவில இருந்து வவுனியால இருந்து மன்னார்ல இருந்து ஒரு ஆளை இங்க கொண்டு வந்தீங்க என்றால் அவரால் 2 மாசம் கூட நின்று பிடிக்க மாட்டாங்க. இப்ப நாங்கள் சமுத்திர திணைக்களத்தோட உங்களுக்கு தெரியும். இப்ப நான் கடந்த தரம் இலங்கைக்கு போய்க்குள்ளதான் என்னுடைய பிள்ளைகளோட மனைவியோட போய்க்குள்ளதான் நான் முதல் தரமா இந்த தென்பகுதிகளில் உள்ள இந்த இடங்களுக்கெல்லாம் பயணித்திருந்தேன். அப்ப ஒரு சாதாரணமான ஒரு குக்கிராமத்துல இருக்கிற ஒரு சின்ன கடை, அவர்கள் அந்த கடையை வச்சு ஒரு கணவன் மனைவியாகத்தான் ஒரு சாப்பாடு 4 கறியெல்லாம் வச்சுக்கிறார்கள். அந்த கடைக்கு அவ்வளவு பெரிய செலவும் இல்லை, அது ஒரு கொட்டில் தான் அது. ஆனால் அழகாகவும் அத மனப்பூர்வமாக அதுல இருந்து திருப்தியா சாப்பிடக்கூடியதாக இருந்தது. அந்த கடையை நடத்துறவர் கூட முன்னாள் ராணுவ வீரர், அவர் கடற்படை வீரரா இருந்திருக்கிறார். அப்ப அங்க நான் பெரும்பாலும் போய் பார்த்த அளவுல இந்த ஹோட்டல்கள், இந்த கடைகளோட நடத்துறவர்களை யாருன்னு பார்த்தா முன்னாள் ராணுவ வீரர்களா இருந்திருக்கிறார்கள். அவர்கள் வடக்குல இடங்கள்ல பணியாற்றியும் இருக்கிறார்கள். அப்ப அந்த உபசரிப்புகள் எல்லாம் ஆரோக்கியமாக இருந்தது, ஒரு வித்தியாசமான உணர்வாக இருந்தது. ஆனால் நாங்கள் இங்க பார்க்கின்ற பொழுது தமிழ் பிரதேசங்கள்ல இந்த வரவேற்பு, நீங்க விருப்பம்னா வாங்கோ, விருப்பம்னா சாப்பிடுங்க, இல்லைன்னா போங்கோண்ட மனப்பாங்க இருக்கு. அதே சமயம் இப்ப முஸ்லீம் கடைகளுக்கு போய்க்குள்ள அவர்கள் எப்படியாவது உரையாடலுக்கான இது தமிழ் மக்கள்கிட்ட ஒரு லக்கிங்கா இருக்கு. அது என்ன பிரச்சனை? அது இது நீங்க சொல்றது இது இப்ப இன்றைக்கு இல்ல, கனகாலமா இருக்குது. ஒரு முஸ்லீம் கடைன்னு சொன்னீங்களே, இங்க யாழ்ப்பாணத்துல நீங்க ஒரு முஸ்லீம் கடைக்கு போனீங்கன்னா அவன் உங்களை விட மாட்டாங்க. இருங்க சார், உட்காருங்க, என்ன வேணும் வச்சு இந்தாங்கட்டும் எல்லாம் கொண்டு தந்தோண்ட உங்களுக்கு அது டேஸ்ட் இல்லாட்டியும் அவங்களோட உபசரிப்பிலே நீங்க மயங்கிடுவீங்க இல்லையா? அதே மாதிரி சிங்கள இடத்துல நீங்க சொல்ற நீங்க நினைக்க நீங்க அந்த ஏரியா சூரியவேவா கதிராமன் ரோட்ல ஆர்மி ஆபீசர் செய்யறது அப்ப கடை. அந்த அப்ப கடைக்கு போற சனம் ஒரு நாளைக்கு குறைஞ்சது 250 பேர் இருக்கும். அந்த ஒரு அம்மா, ஒரு வைஃப், ஹஸ்பண்ட், அந்த ஒரு ஹாஸ்பிட்டாலிட்டி, அந்த அதாவது டூரிசத்தை நாங்கள் ஒரு நல்ல ஒரு உணர்ச்சியோட செய்யணும் என்று சொல்ற மனப்பாங்கு இங்க இல்ல. அதுக்கு காரணம் வெளிநாட்டில இருந்து இங்க காசு வருது. இங்க ஒரு ஆக்களை வேலைக்கு எடுக்கல, இங்க ஒரு ஆக்களை நீங்க வேலைக்கு எடுக்க முடியாதுன்றதுதான் இங்க. இப்ப நான் கன பேர் இப்ப சந்திக்கிறேன். நேற்று கவர்னர் சொன்னார், ஜெஃப்னா ஜிஏ சொன்னார். இங்க ஒருவரும் உங்களுக்கு தெரியாது. இங்க ஒரு கடை இருக்கு, இப்ப இன்டெக் நடந்த விடயம். இங்க ஒரு கடை இருக்கு, இதுல கேக் கடை ஒன்று இருக்கு இங்க இதுல பக்கத்துல. அதுக்கு பக்கத்துல கச்சேரிக்கு முன்னால மெயின் சிட்டில அந்த கடை, பேரை சொல்ல விரும்பவில்லை, 3 நாளா போட்டு. இப்ப நான் அங்கதான் தேடி நடந்த போவேன். ஏன் 3 நாள் போட்டோன்னா சார் சொல்ல வெக்கமா இருக்கு எங்களுக்கு, இங்க 3 நாளா ஆட்கள் இல்லை, சமையல்காரர் இல்லை, வேலை செய்யறதுக்கு ஆட்கள் இல்லை. ஆனா அவருக்கு நல்ல பிசினஸ். இதை நாங்கள் சிந்திச்சு பார்க்க வேணும். அப்ப இதால என்ன நடக்கும்னு சொன்னால் பொருளாதாரம் குறைஞ்சு கொண்டு போகும். இப்ப கவர்னர் சொல்றாரு, நாங்கள் ஜிடிபி என்ற பங்களிப்பு வடமாநிலத்திலிருந்து 4.2 மாத்திரம். கவர்னர் எதிர்பார்க்கிறாரு 10% இருக்கணும், வடமாநிலத்திலிருந்து 10%. இப்படி இருந்தால் இந்த லேக் ஆஃப் நாலேஜ், பேசிக் அவேர்னஸ், அதுக்காக வேண்டி நான் இப்ப ஸ்கூல்லே போய் நேற்று அன்றைக்கு எஜுகேஷனல் டிரெக்டரை கண்டனான், மினிஸ்டர் செக்ரட்டரியை கண்டனான். அவர்கிட்ட சொன்னான், நாங்க ஒவ்வொரு ஸ்கூலுக்கும் போய் இந்த டூரிசத்தை அவேர்னஸ் படுத்த வேணும். அல்லது ஒரு கிராமத்துல போய் ஒரு பேரண்ட்ஸை கூப்பிட்டு இங்க வாங்க, நீங்க கவர்மெண்ட் ஜாப் எடுக்கிறதுக்கு 5 வருஷம் ஆகும், ஆனா நீங்க ஹாஸ்பிட்டாலிட்டிக்கு வந்தீங்கன்னா 5 வருஷத்தை நீங்க பெரிய ஆக்களை வரலாம். இப்ப நீங்க நாலேஜ் பூல் என்று சொல்லி ஒரு நிறுவனத்தை வச்சு இந்த டூரிசம் மேனேஜ்மெண்ட் சம்பந்தமான கல்விய வடக்கு கிழக்குலையும் கொடுக்கறதுக்கான நடவடிக்கைகளை எடுத்து வாரீங்கள். அது இந்த ஒரு முயற்சிகளை யாழ்ப்பாணம், கிளிநொச்சி மாவட்டங்கள்ல நடக்குதுன்னு நினைக்கிறேன். எப்படி உங்களுக்கு இந்த ஆரம்பம் இது எப்படி வந்துருச்சு வடக்கு கிழக்குல நீங்கள் இதை கொண்டு வர்றதுக்கு? நான் உண்மையிலேயே பேஸ் என்ற இருக்கிறது கொழும்பு தான். கொழும்புல நான் இருக்கிறேன். அப்ப நான் கொழும்புல இருக்க நான் அந்த ஹோட்டலுக்கு போய்க்கல, அவங்களோட ஸ்டைல், அவைகளுடைய லாங்குவேஜ், ஆங்கிலம் கதைக்கிற புலமை, அவையோட அந்த பாடி லாங்குவேஜ், இதெல்லாம் கொஞ்சம் டிஃபரெண்டா இருந்தது. அப்ப நான் இங்க ஜாழ்ப்பாணத்துக்கு சில ஹோட்டல், யூஎஸ் ஹோட்டல், டில்கோ, பேரை சொல்ல விரும்ப போய்க்கல, அங்க இருக்கிறவர்களுடைய அந்த ஆங்கில புலமையா இருக்கட்டும், அந்த பாடி லாங்குவேஜா இருக்கட்டும், மிகவும் ஒரு ஸ்டாண்டர்ட் குறைவா இருந்தது. அப்பதான் நான் யோசிச்சேன், இப்படியான இந்த சந்தர்ப்பத்துல நாங்கள் ஏன் வடமாகாணத்துல ஒரு பெஸ்ட் ஹாஸ்பிட்டாலிட்டி டீமை உருவாக்க முடியாதுன்னு சொல்லி நான் எங்களோட சமுத்திர திணைக்களத்துக்கு ஒரு ப்ரப்போசல் ஒன்று எழுதினேன். நான் கிட்டத்தட்ட ஒரு 500 பேரை இந்த ஹாஸ்பிட்டாலிட்டி அண்ட் டூரிசம் ஃபீல்டில் உருவாக்க விரும்புகின்றேன், நீங்கள் எனக்கு ஆதரவு அளிக்க வேண்டும். அப்ப அந்த டூரிசத்தில் அந்த நான் கொடுத்த ப்ரப்போசல் அவங்க பார்த்துட்டு வியப்படைஞ்சு, ஓஹோ இது நல்ல, இதுக்கு நாங்கள் சம்மதிக்கிறோம் என்று சொல்லி
ஜனாதிபதிக்கும் அந்த பேப்பரை முன்மொழித்தார்கள். டாக்டர் விவேகானந்தன் அங்க ஸ்டார்ட் பண்றாரு. அவர் பார்லிமெண்டிலே வந்து 500 மில்லியன் ஒதுக்கின்றார்கள். வடமாகாணத்துக்கும் கிழக்கு மாகாணத்துக்கும் 500 மில்லியன் ரூபாய் ஒதுக்கப்பட்டுள்ளது. ஆனால் எனக்கு இதை சொல்லவும் கவலையா இருக்கின்றது. எங்கள்கிட்ட ஆட்கள் நிறைய பேர் இருக்கணும், வந்து விருப்பமா படிக்கிறதுக்குரிய ஆட்கள் வந்து குறைவு. நான் தான் ஒரு என்னால முடிஞ்ச முழு முயற்சி எடுத்து நீங்க எல்லாம் வாங்க, உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு ஃபியூச்சர் இருக்குன்னு சொல்லி அவையில வேலைக்கு எடுத்தீங்க. அவையில ஒரு செல்ஃப் எம்ப்ளாய்மெண்டா. இப்ப டூரிசம் நினைக்க கூடாது, சாப்பாடு போய் வேறு ஒருவருக்கு வேலை செய்யணும் அவசியம் இல்லை. நீங்களே ஒரு தொழில் முனைவோரா மாறலாம். உதாரணம் வேல்யூ ஆடட் சர்வீஸை நாங்க கொடுக்கலாம். உதாரணமாக சுவிஸ்ல இருந்து ஒரு ஆள் வார ஏர்போர்ட்டுக்கு, நீங்க ஒரு வேனை வச்சிருந்தாலே ஏர்போர்ட்ல இருந்து யாழ்ப்பாணம் ஹோட்டலுக்கு ஓடலாம். முடியுமா? முடியும். அப்ப அது ஒரு சர்வீஸ், டிரான்ஸ்போர்டேஷன். சரி, கொண்டு ஒரு ஹோட்டல்ல விட்டுட்டு அவரை கொண்டு போய் கைட் சர்வீஸ் பண்ணுவார்கள். நைனாதீவு, காரநகர், மன்னார், முல்லைத்தீவு, கிளிநொச்சி கொண்டே காட்டுங்க வாகனத்திலே. சோஃபர் கைட், நேஷனல் டூர் கைட், ஏரியா டூர் கைட், அப்படியான இதுகள் இருக்கு. அதெல்லாம் நல்ல லாபம் தரக்கூடிய துறைகள். ஒரு மாசத்துக்கு நீங்க நான் இந்த முறை கோயில்கள் என்னுடைய பிள்ளைகளோடையும் தான் போயிருந்தேன். அவர்கள் வளர்ந்தவர்கள். அப்ப அவர் நாங்கள் சிகிரியாவுக்கு போனாங்க. அப்ப சிகிரியாவில வந்து சும்மா சிகிரியான்னு படிச்சிருக்கிற அந்த வரலாற்று பின்னணி எங்களுக்கு தெரியாது. அப்ப பிள்ளைகளுக்கும் அந்த அறிவை ஏற்படுத்துவோம். நாங்கள் ஒரு ஆளை ஹயர் பண்ணினோம், ஒரு கைடு. அவர் வந்து அவர் ஒரு பல்கலைக்கழகத்தினுடைய பட்டப்படிப்பு முடிச்சு வந்திருக்கிறார். அப்ப அவர் அந்த வரலாற்று பின்னணிகள் எல்லாம் எங்களுக்கு விளங்க, எங்களோட ஒரு 4-5 மணித்தியாலம் அவர் செலவழித்திருந்தார். அன்றைக்கு மட்டும் அவருக்கு அதுக்கு நான் நினைக்கிறேன் 10,000 ரூபாய் நினைக்கிறேன். அந்த 4 மணித்தியாலத்துல அவருக்கு நான் கொடுத்தது, அவர்கள் அந்த 10,000 ரூபாய் கொடுத்தது சர்வீஸுக்கு. அதுக்கு பிறகு இந்த யானையில கொண்டே காட்டுறேன்னா அது பிரிம்பு, கிராமத்து விருந்தன் அதுக்கு ஒரு 15,000, ஒரு ஆளுக்கு 5,000 நினைக்கிறேன், 25,000 ரூபாய். அப்ப உண்மையிலேயே அந்த துணை அதை ஒட்டி வார வியாபாரங்கள். இப்ப வடக்கு கிழக்க பொறுத்தவரை நீங்கள் ஒரு மாட்டு வண்டியில் சவாரி, ஒரு மாட்டு வண்டியில இருந்து ஒரு கொஞ்சம் தூரம் கொண்டு போய் விடலாம். அதுக்கு விட்டு அவர்களுக்கு ஒரு சாப்பாடு ஒன்று கொடுத்து லோக்கல் இதுல கிரேப்ஸ் தோட்டத்துக்கு கூட்டிட்டு போயிட்டு இதான் கிரேப்ஸ், இது வாழை மரம், இப்படித்தான் வெட்டுறது, வயல்ல இப்படித்தான் வெட்டுவாங்கன்னு சொல்லி அந்த எக்ஸ்பீரியன்ஸை கொடுத்தாலே உண்மையிலேயே வந்து வெளிநாட்டு சுற்றுலா பயணிகளை விடுங்களேன், புலம்பெயர்ந்த தமிழர்களுடைய பிள்ளைகளுக்கு ஆடு எப்படி இருக்கும், மாடு எப்படி இருக்கும், கோழி எப்படி தெரியாது. கோழி முட்டை போடுறது, அதை எடுக்கிற இந்த சின்ன சின்ன விஷயங்களை கூட ஒரு இணைஞ்சு செய்வினமாக இருந்தா அது உண்மையிலேயே நீங்கள் சொன்ன மாதிரி ஒரு பாரிய முயற்சியாக இருக்குமல்ல. அதைத்தான் நான் இப்ப செய்யறதுக்கு இருக்கேன். சொல்றது எக்ஸ்பீரியன்ஸ் டூரிசம். இப்ப உதாரணத்துக்கு ஒரு வாரர் வந்தா அவரை கூட்டிட்டு போய் ஒரு கிராமத்துக்கு இப்ப வச்சுக்கொண்டு நல்ல கிராமம் ஏழால தெற்கண்டு ஒரு கிராமம் இருக்கு, ஏழால வடக்கண்டு ஒரு கிராமம் இருக்கு. அங்க போனீங்கன்னா ரியலா இந்த மரக்கறி தோட்டங்கள், வாழைப்பழ தோட்டங்கள் இருந்தால் அவைய கூட்டிட்டு போய் ஒரு எக்ஸ்பெரிமெண்டா காட்டலாம். அல்லது ஒரு சமையல் பயிற்சி, எப்படி கூழ் காய்ச்சலாம், எப்படி சமைச்சு கஞ்சி காய்ச்சலாம், அதெல்லாம் வெள்ளக்காரங்க விரும்புறாங்க, ஃபாரினர்ஸ் விரும்புறாங்க. இப்ப உண்மையிலேயே எங்கட பிள்ளைகளும் கிட்டத்தட்ட தோல் வேறைய அந்த நிலைமைக்கு தான் இருக்கணும். இப்ப நிறைய பேருக்கு இந்த அனுபவங்கள் இல்ல, எக்ஸ்பீரியன்ஸ் இல்ல. இப்ப செருப்பு இல்லாமல் ஒரு ரோட்ல நடந்து அந்த அனுபவங்கள் எதுவும் இல்லை. அப்ப இது உண்மையிலேயே ஒரு அப்ப நீங்கள் எடுக்கிற முயற்சி வந்து நல்லா, அதை எவ்வளவு தூரம் மக்கள் அதை ஏற்றுக்கொண்டு அதுக்குள்ள வரீனமோ தெரியாது. ஆனா ஒரு டூரிஸ்ட் ஃப்ரெண்ட்லி கம்யூனிட்டி ஒன்று வடக்குல உருவாகும். கம்யூனிட்டி பேஸ்ட் டூரிசம். அதுக்கு தான் நான் அந்த ஒவ்வொரு கிராமம் ஃபுல்லா ஹோம் ஸ்டே என்ற ஒரு கான்செப்டை கொண்டு வரேன். ஹோம் ஸ்டே இங்க 3 பெரிய 5 ஸ்டார் ஹோட்டல் கட்டுறது டைம் எடுக்கும். உங்களுக்கு தெரியுமா தெரியாது, யாழ்ப்பாணம் வந்து கூகுள் பிளானட் என்று சொல்லப்படுகின்ற ஒரு சஞ்சிகை, ஒரு மேகசின்ல 2ஆவதாக பெயரிடப்பட்டிருக்கு. முதலாவது வந்து பெரு கொண்ட நாடு கிளிமாஞ்சாரோ, அந்த பெரு கொண்ட நாடு. 2வது வந்து இலங்கையில வந்து யாழ்ப்பாணம். இது ஒரு நல்ல ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி. நீங்க எனக்கு ஒரு நண்பர் என்ன கண்டார், நேற்று சொன்னார், டாக்டர் விவேக் நீங்க வந்து அப்படி நிறைய ப்ரமோஷன் செய்றீங்க, இப்ப வெள்ளக்காரங்க ரோட்ல கனவேர் நடக்கிறாங்க, இப்ப ஒரு மாற்றம் ஏற்பட்டிருக்கு. அப்ப 2வது இடம் மட்டும் சொன்னால் அதை நாங்கள் தக்க வைக்கிறதுக்குரிய அந்த ஆக்டிவிட்டிஸ் சொல்றது அது இங்க குறைவா இருக்கு. ஆக்டிவிட்டிஸ் இப்ப வெள்ளக்காரங்க வந்து நாங்க பழைய ஆக்கள் இல்லை, அவங்க வந்து சைக்கிளோட விரும்புவாங்க, புஷ் சைக்கிளோட விரும்புவாங்க, 3 வீலர்ல ஓட்டி சுத்தி வரப்பாங்க. இப்ப முந்திட்டான ஒரு வெள்ளக்காரர்கள் வந்து ஒரு ரூம்ல தங்கி போட்டு படுத்திருந்து போட்டு சாப்பாடுட்டு போற காலம் இப்ப இல்லை. இப்ப அவன் வந்து ஏதாவது
ஒரு எமோஷனலா ஒரு Yeah, பீப்புளோட இருந்து சாப்பிடுறத விரும்புறாங்க. அடுத்து இன்னொன்று நினைப்பேன், நாங்கள் வடக்குல இருக்கிற சனத்தொகையின் 1/3 தமிழர்கள் புலம்பெயர்ந்து வாழ்கிறார்கள். இந்த 1/3 தமிழர்களுக்கும் அந்தந்த நாடுகள்ல நண்பர்கள் இருக்கிறோம். அவர்கள் இவர்களோட வாரத்துக்கான வாய்ப்பு இருக்கு, இவர்களை அறியறதுக்கு விரும்புகிறார்கள். எங்களுடைய பிள்ளைகளின் நண்பர்கள் என்ற ஒரு வட்டம் வந்திருக்குது. அப்படி இதுல அப்ப இல்ல வந்து அந்த எக்ஸ்பீரியன்ஸ் சொல்ல இன்னொரு முக்கியமான ஒரு செய்தியை நான் சொல்லணும். இந்த வெள்ளக்கார பேரண்ட்ஸ் இருக்கிறது. இப்ப நீங்க யூகேல இருக்கிறீங்க, உங்களோட பிள்ளைகள் வந்து வரின்னு 30 வருஷத்துக்கு பிறகு இப்ப வரைக்கல அந்த கூழ கூடவே சாப்பிட்டு இருக்க மாட்டேன், கூழ குடிச்சிருக்க மாட்டேன். நீங்க குடிச்சிருப்பீங்க, அந்த டேஸ்ட் உங்களுக்கு தெரியும், ஆனா அந்த பிள்ளைகளுக்கு தெரியாது. அப்படி ஒரு ட்ரெடிஷனல் ஃபுட் சென்டர்ஸ் யாழ்ப்பாணத்துல குறைவு. இப்ப நீங்க இதே சொன்னீங்க கராம்பைக்குள்ள அப்பம் இருக்குண்டு, அந்த அப்பமும் சம்பலுக்குமே கன பேர் போறாங்க. ஏன் நாங்க யாழ்ப்பாணத்துல கலினரி டூரிசம், அதாவது சாப்பாடு சம்பந்தமான இது, யாழ்ப்பாணம் வந்து உண்மையிலேயே சாப்பாட்டுக்கு பேர் போன இடம். பிரதேசத்துக்கு பிரதேசமே அந்த சாப்பாட்டு டேஸ்ட் எல்லாம் வித்தியாசம் இல்ல. உதாரணத்துக்கு நீங்க எடுத்துக்கொண்டீங்கன்னா பனங்கா பணியாரம், ஒரு தீவு பகுதிக்கு போனீங்க என்றால் பனங்கா பணியாரம் பெஸ்டா இருக்கும். அங்க இந்த ரியல் பனங்கா வரும். அதே மாதிரி பிரித்தானியாவில வாழ்றவர்களுக்கு வந்து இத்தனை பழங்கள் இருக்குது, இத்தனை காய்கறி வகை இருக்குது, இத்தனை வகை இருக்குது, இதெல்லாம் இதுல மருத்துவ குணாம்சங்கள் எல்லாம், இந்த விஷயம் எல்லாம் கணவருக்கு தெரியாது. உண்மையிலேயே முக்கியமான விடயங்கள். இப்ப நீங்கள் இந்த டூரிசம் கல்வி தொடர்பாக பல்வேறு வகுப்புகளை யாழ்ப்பாணத்திலையும் நடத்துறீங்க. அதை பற்றி கொஞ்சம் சொல்லிக்கோ. உண்மையிலேயே இது ஒரு நல்ல ஒரு முயற்சி. இப்ப நான் என்னன்னு சொன்னா, ஒரு வடமாநிலத்துல இவ்வளவு ஒரு புரட்சி எடுத்து எங்கிட்ட ஒரு 300-400 பிள்ளைகளை கொண்டு வந்தது தெற்கிலேயே வியப்படைந்திருக்கின்றார்கள். சமுத்திர திணைக்களம் வந்து சொல்லப்படுது. நீங்கள் ஒரு கூகுள்ல போய் ஹாஸ்பிட்டாலிட்டி அண்ட் டூரிசம் ட்ரைனிங் இன் ஸ்ரீலங்கான்னு சொன்னா எங்கட பேர் தான் வருது. ஜெஃப்னால படம் எங்கிட்ட தான் வருது, கிளிநொச்சி தான் படுது படம். நான் உங்களுக்கு ப்ரூவ் பண்ணலாம். சோ அந்த அளவுக்கு நாங்க வளர்ந்துருக்கிறோம். ஆனால் இவர்கள் அந்த துறையில நீடிச்சிருக்கிற மாதிரி நானும் படிச்சு போட்டு, அன்னைக்கு பிரசிடென்ட் வந்து என்னோட கேட்ட விஷயம், இவன் மாலை போட்டவ எங்களோட பிள்ளைகள் மாலை போட்டு கதைச்சு கையில எல்லாம் போட்டு பொங்கலை பற்றி சொல்லி இருக்கையில் அவர் கேட்டார், இவர்கள் யாருன்னு கேட்டார். என்னோட கிளிநொச்சி பிள்ளையில வந்திருந்தவர்கள். நான் சொன்ன வேலை நான் இந்த டூரிசத்துல ட்ரெயின் பண்ற பிள்ளைகள். வெரி குட். சிங்களத்துல கேட்டார், இவன் எத்தனை மாசம் படிக்க போயிருந்தோம். நான் சொன்ன 3 மாசத்துல இருந்து 6 மாசம். அப்ப அவர் கேட்கிறார், இந்த 6 மாசத்துக்கு பிறகு இவை இருப்பினுமா ஃபீல்ட்ல? அவருக்கே நல்லா தெரியுது. அது உண்மையான நியாயமான ஒரு கேள்வி. 6 மாசத்துக்கு இவன் சர்டிபிகேட் எடுத்துட்டு வீட்டை போயிருக்க போயிடுமா? அப்ப இது 10ஆவதோட 11ஆவது ஒரு பயிற்சி நிறையா இது அப்படி இருக்கக்கூடாது. இவைகளை இமீடியட்டா கொண்டு போய் ஃபீல்டில் இறக்குங்க, இவர்களுக்கு விருப்பத்தை உருவாக்குங்க, இந்த டூரிசத்தை பற்றின ஒரு அவேர்னஸ் கொடுங்க. வெளிநாடு சொன்ன நீங்க தெற்குல கொண்டு போய் காட்டுங்க. இப்ப பிள்ளைகளுக்கு கிளிநொச்சியில உங்களுக்கு நான் சொன்னேன், கதிராமன்னு தெரியாது, கோல் எங்கேன்னு தெரியாது, 1 மணி ட்ரிங்கோ எங்கேன்னு தெரியாது. இல்ல அங்க போனாத்தான் உண்மையிலேயே நான் இந்த போன முறை கோலுக்கு போனேன். அது உண்மையிலேயே ஒரு கோல் வந்து காலி வந்து கிட்டத்தட்ட ஒரு டூரிசத்தோட ஒன்றிணைஞ்ச ஒரு நகரம். அது மற்ற இடங்கள் நான் எல்லாம் பார்த்தேன்னு சொல்லி நான் பார்த்ததுல காலிக்கும் டூரிசத்துக்கும் இருக்கிற அந்த நெருக்கம் இருக்குதானே, அது வந்து அது பிரிக்கலாம். அந்த பொருளாதார அந்த காலின பொருளாதாரத்தோட மிக நெருக்கமாக இருக்குது. அதே மாதிரி அந்த கல்வியை பற்றி நான் சொல்ல போறேன்னு சொன்னால், அப்ப உடனே அவர் சொன்னார், எனக்கு அந்த ஜனாதிபதியினுடைய பதில் செயலாளர் அடிஷனல் செக்ரட்டரியும் வந்திருந்தார். அவர் சொன்னார், இவே நீங்கள் கொண்டு போய் கேம்பிங் ப்ரோக்ராம் ஒன்று செய்யுங்க, இவைக்கு அங்க இருக்கிற ஆக்களை காட்டுங்க, இதுதான் சக்சஸ்ஃபுல் ஸ்டோரியா இருக்கும். ஜனாதிபதி என்னோட உடனே சொன்ன, நான் உடனே இன்றைக்கு நேற்று உங்களுடைய நிறுவனத்தோட நான் காட்சி சொன்னேன், இவைக்கு ஒரு என்டர்பிரினர்ஷிப் ட்ரைனிங் ஒன்று கொடுக்கிறோம் 4 நாள் தொடர்ந்து. என்டர்பிரினர்ஷிப் ட்ரைனிங், அதாவது நீங்க நினைக்க கூடாது ஹோட்டல்ல கோப்பா கழுவுறது, வாஷ்ரூம் கழுவுறது. உண்மையிலேயே இந்த புலம்பெயர்ந்த தமிழர்கள் பற்றி இந்த ஊர்ல இருக்கிற ஆட்கள் சொல்றேன், டொய்லெட் கழுவுறவ கோப்பை கழுவுற வேண்டும். செஃப்பா வார ஒரு ஆளுன்ற சம்பளம் வந்து சாதாரண ஒரு டீச்சரோ ஒரு பேராசிரியரோ கூட உடைக்க இல்லாது. நாங்க இருந்தாலும் இலங்கையிலே 10 லட்சம் ரூபாய் எடுக்கிற செஃப் இருக்கிறார், ஜனாதிபதியோட கூடவே. நாங்கள் இன்னும் நாங்கள் ஒரு குறுகின வட்டத்திற்குள்ளே இருக்கிறோம். கல்வி சம்பந்தமான புரிதலே எங்கள்கிட்ட மிக பழமையான ஒரு புரிதல்.
இதுக்கு நல்ல ஒரு கேள்வி. இதை ஒட்டி நாங்கள் அடுத்த மாதம் 21ஆம் தேதி, அதாவது பிப்ரவரி 21 25ஆம் தேதி, பிறகு மார்ச் 7 மார்ச் 16ஆம் தேதி வரையும் ஒவ்வொரு கிராமமா, உதாரணமா பூனேரி என்றா பூனேரியில இருக்க டிஎஸ் ஆபீஸ்ல இந்த டூரிசம் சம்பந்தமான அவேர்னஸ் ப்ரோக்ராம் வந்து செய்கிறோம். அதுக்கு ஒரு மாடலா எங்கிட்ட படிக்கிறேன் பிள்ளைகள் அவே கொண்டு போய் விடுறோம். என்ன படிச்ச நீங்க என்ன பார்த்தீங்க. அப்ப அவை ஒரு இன்ட்ரெஸ்டிங்கா, அவை ஒரு பாசிட்டிவா ஒரு கருத்தை சொல்லும் பொழுது இன்னும் நாங்கள் அந்த துறையை வளர்க்கக்கூடிய ஒரு சந்தர்ப்பம் ஏற்படும். ஜனாதிபதி சொன்ன மாதிரி, அந்த ஜனாதிபதி செயலாளர், அந்த மேலதிக செயலாளர் சொன்ன மாதிரி, இவே வந்து கேம்பிங் ஒன்று செய்யுங்க. நானுமே அந்த திட்டத்தை கேம்பிங்ன்றது நான் ஒரு கான்செப்ட்ல போட இல்லை. அதுக்கப்புறம் நான் பிள்ளைகள்கிட்ட சொன்னேன், இப்படி ஜனாதிபதி சொன்னார் கேம்பிங் செய்யணும் பண்ண உடனே எனக்கு நேற்று மாத்திரம் 5 கால் கிளிநொச்சியில இருந்து, சார் எப்ப கேம்பிங் போறது. ஏன்னா அது ஒரு நல்ல ஒரு விஷயம். நான் கேம்பிங்கு நான் தெரிவு செய்யப்பட்ட இடம் வந்து மட்டக்களப்பில் இருக்கிற பாசிக்குடா பீச், அதே மாதிரி அந்த நான் சொல்லப்படுகிற அந்த அம்பாறை பீச், மற்றது வந்து ட்ரிங்கோமலி எடுத்தீங்கன்னா அழகான ஒரு பீச் இருக்கிற இடம். அந்த இடத்துல பாத்தீங்கன்னா அந்த பீச் வந்து அந்த ஹோட்டல்ஸ்லயே 210 வேகன்சி இருக்கு. எங்களோட பிள்ளையில நிரப்பலாம். ஜாழ்ப்பாணத்தை எடுத்துக்கொண்டீங்கன்னா கிளிநொச்சியில பெரிய ஹோட்டல் இல்ல, கிளிநொச்சியில ஒரு 4-5 ஹோட்டல் 3 ஹோட்டல் இருக்கு. என்ன வளரணும், அதுக்குரிய இருக்கிற ஹோட்டலுக்கே இல்ல. இப்ப ஜாழ்ப்பாணத்தை எடுத்துக்கொண்டீங்கன்னா இங்க 7 பெரிய ஹோட்டல் இருக்கு, 7லுமே வேக்கண்ட் இருக்கு. அதே மாதிரி பவுனியா எடுத்துக்கொண்டீங்கன்னா அங்க வந்து ஒரு 120 வேக்கண்ட் இருக்கு. செஃப்னால வந்து 230 வேக்கண்ட் இருக்கு. ட்ரிங்கோல வந்து 210 இருக்கு. அதை கூட்டி பார்த்தாலே ஒரு 815 வேக்கன்ட் இருக்கு எந்த கையில. அப்ப எங்கட பிள்ளைகள் எல்லாருக்குமே நாங்கள் ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி கொடுக்கிறோம். இவர் சொல்றாரு, ஜனாதிபதி சொல்றாரு, நான் காசு ஒதுக்கி இருக்கிற 500 மில்லியன், இந்த காசு வந்து சரியான ஒரு முறையில செலவழிக்கப்பட வேணும். அப்ப இவர் வந்து சரியான பயிற்சி எடுத்து போகணும். அரசாங்கமும் சொல்லிட்டு இப்ப அரசாங்க உத்தியோகத்துக்காக காத்திருக்க வேண்டாம், அரசாங்க உத்தியோகத்தர்களுடைய எண்ணிக்கையை நாங்கள் 50% குறைக்க போறோம். அப்ப இனிமேல் வந்து நீங்கள் உண்மையிலேயே இவ்வாறான தொழில்கள் மற்றவரது என்ன சொல்றது என்டர்பிரினியர்ஷிப்புக்கு போறதுதான் நல்ல. இப்ப என்ன இன்னொரு கேள்வி என்றால், இப்ப ஒரு ஆள் ஒரு தொழில் முனைவராக மாறால் அவருக்கான உதவி திட்டங்கள் அரசாங்கம் வச்சிருக்கா? டெஃபினிட்லி. இப்ப நாங்க வந்து அன்னைக்கு அரசாங்கத்துல சமுர்த்தி திணைக்களம் வந்து இருக்கின்றது. அவர்களால் இந்த பிள்ளைகளுக்கு 50,000 ரூபாய் கொடுத்து உதவி செய்கின்றார்கள். சமுர்த்தி திணைக்களம் இவர்கள் வந்து குறிப்பிடப்பட்ட பயிற்சியை நிறைய பூர்த்தி செய்தவுடன் நாங்கள் ஒரு ரெக்கமெண்டேஷன் லெட்டர் ஒன்று கொடுக்கணும். உதாரணமா நான் என்ற பயிற்சியை வழங்கி இருக்கிறேன், இவர் இந்த துறையில விரும்புகிறார் என்று சொன்னால் இவருக்கு 5 லட்சம் ரூபாய் அவர்கள் லோனாக கொடுப்பார்கள். அந்த லோன் திருப்பி கொடுக்க வேணும், அது அடுத்த கதை. லோன் கொடுப்பார்கள். இப்ப என்னுடைய இந்த என்டர்பிரினர்ஷிப் நான் சொன்னேன், இந்த அடுத்த 5 நாள் ட்ரைனிங் கொடுக்க போறேன். இது வந்து உண்மையிலே எங்களோட கவர்னர் சொன்ன விடயம். கவர்னர் சொல்றாரு, இவையோருக்கா மீளமைக்க வேணும், இவையோருக்கா ஸ்ட்ரென்த் பண்ணும். அதுக்காக என்ன செய்யறோம், 5 பேரை கூட்டணியா சேர்க்கிறோம். 5 பேர் 5 லேடிஸ் கூட்டணியா சேரி வேணும். அதுல ஒரு போய். அப்ப அவர் கம்பெனி வச்சு வேணும். ஈவென்ட் மேனேஜ்மெண்ட், இப்ப நான் சொன்னேனே ஹாஸ்பிட்டாலிட்டி இண்டஸ்ட்ரியில எனக்கு வேல்யூ அடட் சர்வீஸ் இருக்கு. அவை ஒரு வெட்டிங் ஃபங்க்ஷன் செய்யலாம், ஒரு டூரிசம் வந்து அவைய கூட்டிட்டு போய் ஒரு டிரான்ஸ்போர்டேஷன் செய்யலாம். அது ஒரு 25 லட்சம் செய்து அவை ஒரு அக்கௌண்ட் திறந்து அவை ஒரு கம்பெனி திறந்து இவைக்குரிய தொழிலை செய்யறதுக்குரிய முயற்சிகளை சமுர்த்தி திணைக்களம் ஒரு ஆளுக்கு 5 லட்சம் ரூபாய் கொடுப்பார்கள் அவர்கள். 25 லட்சம். அப்ப 25 லட்சம் இலங்கைக்கு காணும் ஒரு சிறிய ஒரு வியாபாரத்தை செய்யறதுக்கு. நிச்சயமாக நினைக்கிறேன் இது ஒரு உண்மையிலேயே ஒரு நல்ல ஒரு கலந்துரையாடல், ஒரு விழிப்புணர்வு, நாங்கள் சுற்றுலாத்துறை சம்பந்தமான ஒரு விழிப்புணர்வை முன்னுக்கு உங்களுடைய இந்த பயிற்சியை நான் இங்க பொருளியல் வர்த்தகம் தான் படிப்பிக்கிறேன். உண்மையிலே என்னுடைய ஒரு துறையிலே ஒன்று. நிச்சயமாக அடுத்த முறை வரும்பொழுது உங்களோட சேர்ந்து அந்த என்டர்பிரினியர்ஷிப் வகுப்புகளையும் வழங்கக்கூடியதாகவும் இருக்கும். நீங்க உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ நீங்க சொல்லணும். இப்ப எனக்கு நீங்கள் ஒரு மாடல் வேணும். இப்ப என்னன்னு சொன்னால், இப்போ ஒரு பேட்டர்ன், இப்போ ஒரு ட்ரெண்டிங் வந்து நீங்கள் வந்து ஒரு வெளிநாட்டுல இருந்து இதை செய்து நான் சக்சஸ்ஃபுல்லா இருக்கிறேன்னு சொன்னால் அதை பார்த்து ஒரு 50 பேர் வருவான். இப்ப நீங்கள் அதுல நீங்க ஃபெயிலியர் அவன் வேற பயப்படுவான். அப்ப எனக்கு குட் மாடல் ஸ்டோரி டெல்லிங் பீப்புள், ஹிஸ்டரி டெல்லிங் பீப்புள், உங்களை மாதிரி நாட்கள் வந்து நீங்க வந்து நான் இப்படி இருந்தேன்னா இப்படி இருக்கிறேன்னு சொல்லி ஒரு சக்சஸ்ஃபுல் ஸ்டோரியை சொன்னாலே சரி. நான் சொல்றேன், ஒரு ஹோம் ஸ்டேயை தொடங்கி ஒருவர் வந்து 10,000 ரூபாய் இன்கம் ஒரு நாளைக்கு எடுத்தால் அது ஒரு இலங்கை பொறுத்தவரையில் ஒரு பெரிய வெற்றி, பெரிய விஷயம். நிச்சயமா 10 30 நாள் 3 லட்சம். அவர் அரசாங்க உத்தியோகத்துக்கு போனா 50,000 தான் எடுப்பார்.
இல்ல நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி என்னுடைய டூர் கைடுக்கு அவருக்கு நான் 10,000 ரூபாய் கொடுத்திருக்கிறேன். ஆனா இப்ப என்னன்னா அவருக்கு சிலவள ஒரு நாளைக்கு ஒரு ஆள் அவர் 20 நாள் வேலை செய்திருந்தா கூட 10,000 என்றால் 2 லட்சம் ரூபாய் வந்துட்டு பெரிய தொகை இலங்கையை பொறுத்தவரையில. ஒரு நாளைக்கு ஒரு ஆளுக்கு ஒரு குரூப்புக்கு கொண்டு போனாலே காணும். நினைக்கிறேன் நீண்ட உரையாடல் உண்மையிலேயே பல்வேறு நன்றி. நல்ல ஒரு முயற்சி. இதை எங்களுக்கு எல்லாருக்கும் நாங்க சொல்லலாம். நீங்கள் வரும்போது எங்களோட சந்திச்சு இந்த என்டர்பிரினர்ஷிப்பை நீங்களும் வரவேற்கணும். அதாவது சுய தொழிலாளர்களை வடக்கில் உருவாக்குவதுதான் ஜனாதிபதியினுடைய எண்ண கருத்தும் அதுதான். இந்த வேலை வாய்ப்பின்மையை போக்குவதற்குரிய சிறந்த வழி. அதிலும் டூரிசம் அண்ட் ஹாஸ்பிட்டாலிட்டி ஒரு வெப்பன், ஒரு ஆயுதம். நிறைய வேக்கன்ட் இருக்கு. இங்க மாத்திரம் இல்ல, தெற்கிலும் வேலை செய்யலாம், இன்டர்நேஷனலும் வேலை செய்யலாம். உங்களுடைய வாய்ப்புக்கு நன்றி. இன்னொரு உரையாடல் தாங்க. இந்த பயிற்சி நிறைய முடித்த பின்பு அவர்களை வைத்துக் கொண்டே ஒரு இன்டர்வியூ செய்வோம். எப்படி வந்தார்கள் நல்லா இருக்கும் நினைக்கிறேன். நன்றி நன்றி. நான் உங்களையும் ஒரு அந்த என்டர்பிரினர்ஷிப் செய்யல, நீங்கள் ஒரு இந்த ஐடி தொழில்நுட்பம் மூலம் வந்து அவர்களுக்கு ஒரு சிறிய உரை ஆற்ற முடியுமா? கிள்ளச்சியில ஒரு என்டர்பிரினர்ஷிப் வகுப்பு ஒரு 6 கிழமைக்கு எடுக்கலாம் தான் நீண்ட காலமாக விருப்பம் இருந்தது. ஆனால் அது ஒரே பிற்போட்டு கொண்டு போகுது. நிச்சயமா நன்றி.